வணக்கம் மாணவர்களே, நாம் சென்ற வகுப்பில் சந்து என்று சொல்லக்கூடிய துணை பாடப்பகுதியை படித்தோம். அதை அனைவரும் வாசித்து படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்று நாம் அது தொடர்ச்சியாக படிக்க போகக்கூடிய பாடப்பகுதி இயல் 7 ஆகுபெயர். இயல் 7 அதில் கற்கண்டு இலக்கண பகுதி ஆகுபெயர் 8ஆம் வகுப்பில் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகுபெயர் என்றால் ஒன்றிற்கு ஆகி வருவது, ஒரு பொருளுக்கு ஆகி வருவது, அதாவது ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டுனா முன்னாடியே இருந்தே ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். அப்போ ஆகுபெயர் என்றால் என்ன? ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வரக்கூடியதான் ஆகுபெயர். ஒரு பொருள் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருள், அந்த பொருளுக்காகாது இன்னொரு பொருளுக்கு ஆகி வரும், அதுதான் ஆகுபெயர் என்று நம்ம பார்ப்போம். அதை நம்ம விரிவாக படிக்க போகிறோம். ஆகவே உங்கள் புத்தகத்தில் பக்கம் 200 எடுத்துக்கொள்ளுங்கள். பென்சிலையும் கூடவே எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தீங்களா? பக்கம் 200 எடுத்துக்கொள்ளுங்கள். பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இயல் 7 ஆகுபெயர். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இந்த ரெண்டு தொடர்களை நீங்க கவனித்து பாருங்கள். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. ஊரே பாராட்டியது என்று சொல்லும்போது ஊர் பாராட்டாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாணவனை என்ன செய்திருக்கிறார்கள்? பாராட்டி இருக்கிறார்கள். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய இன்னொன்றுக்கு ஊரே பாராட்ட, ஊருக்கு இல்லை, அந்த ஊரோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், அது மாணவர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் மாணவனை பாராட்டி உள்ளார்கள், அதுதான் அதன் பொருள். இதை தான் நாம் ஆகுபெயர் என்று கூறுகிறோம். பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. ஊரே இகழ்ந்தனா ஊர் இகழாது, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்தார்கள்? கேலி செய்தார்கள். கேலி செய்தார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வரக்கூடியதான் என்னதுன்னா இந்த ஆகுபெயர். இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர், இகழ்ந்தனர் என்பது பொருள். அதான் நான் நேரமே கூறினேன். ஊரே பாராட்டியது என்றால் ஊர் பாராட்டாது, ஊரே இகழ்ந்தது என்றால் ஊர் இகழாது, ஊரில் உள்ள மக்கள் இகழ்ந்தார்கள், ஊரில் உள்ள மக்கள் பாராட்டினார்கள் என்று பொருள். ஊர் என்னும் பெயர் ஊருள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை இட ஆகுபெயர். இடனா ஊர் என்று சொல்லும்போது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, அதனால அதுக்கு என்ன பெயர்? இட ஆகுபெயர். அடுத்த பகுதி முக்கியமான பகுதி, மேலே எழுதிக்கோங்க. ஆகுபெயர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் அந்த பகுதியை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். மார்க் பண்ணினீங்களா? ஒன்றின் இயற்பெயர், ஒன்றினுடைய இயற்பெயர்னா இயற்கையாகவே இட்டு வழங்கி வந்த பெயர், அதனோடு தொடர்பு, அந்த இயற்பெயரோடு தொடர்புடைய மற்றொன்றுக்குன்னா இன்னொரு பொருள் தொன்று தொட்டுனா முதல் ஆதியிலிருந்தே வழங்கி வரக்கூடியதுக்கு தான் என்ன பெயர்? ஆகுபெயர் எனப்படும். ஆகுபெயர் என்றால் என்ன என்று கேட்டால், ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். மார்க் பண்ணினீங்களா? அடுத்து ஆகுபெயர் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் கேட்டால் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை சில, அதாவது 16 ஆகுபெயர்கள் உண்டு. நமக்கு எல்லா ஆகுபெயரும் கொடுக்கல, ஒரு சில ஆகுபெயர்களை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அந்த முதல் வகுப்பில் ஒரு சில ஆகுபெயர்கள் பற்றி படிக்க போகிறோம். புரிஞ்சா? அதாவது நாம் இன்றைக்கு எதெல்லாம் ஆகுபெயர் படிக்க போறோம் என்றால், முதலாவது பொருள் ஆகுபெயர், இட ஆகுபெயர், கால் ஆகுபெயர், சினை ஆகுபெயர், பண்பு ஆகுபெயர், தொழில் ஆகுபெயர், கருவி ஆகுபெயர், காரிய ஆகுபெயர். இவ்வளவும் இன்னைக்கு நாம் விரிவாக பார்ப்போம். மீதி உள்ளதை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம்.
முதலாவதாக பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் வந்து முதலாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். முதலாகு பெயர் என்றாலும் பொருளாகு பெயர் என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான். இப்போ ஆகு பெயர் என்றால் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து பொருளாகு பெயர் என்று சொல்லும்போது நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பொருளுக்கு ஆகி வரக்கூடியதான் என்னது? பொருளாகு பெயர். பொருளாகு பெயருடைய இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். அதாவது பாருங்க, முல்லை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள். எடுத்துக்காட்டு கூறுகிறேன். முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள் என்பது முல்லை பூவை தொடுத்தாள். அதாவது முல்லை கொடியில் இருக்கக்கூடிய அந்த பூவை பறித்து கொண்டு வந்து அவள் என்ன செய்திருக்கிறாள்? தொடுத்திருக்கிறாள். அதாவது முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. முல்லை தொடுத்தாள். அந்த முல்லை எங்கிருந்து எடுத்தாள்? முல்லை கொடியிலிருந்து எடுத்தாள். முல்லை கொடியிலிருந்து அந்த பூ என்று சொல்லும்போது ஒரு சினை உறுப்பு, அதை அந்த பொருளுக்கு பூவுக்கு ஆகி வந்ததுனால் இது என்ன பெயர்? பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னது? முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள் என்று சொல்லும்போது முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்ததனால் அதுக்கு என்ன பெயர்? பொருளாகு பெயர். புரிந்ததா? ரெண்டாவது எடுத்துக்காட்டு இட ஆகு பெயர். இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா வகுப்பறை சிரித்தது. நம்ம முதல்ல படித்தோம். ஊரே பாராட்டியது, ஊரே இழந்தது அப்படின்னு படித்தோம். வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பறை சிரிக்காது, வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்திருக்காங்க? சிரித்திருக்கிறார்கள். அதான் வகுப்பறை சிரித்தது. அதான் அதனுடைய பொருள். இட ஆகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது. அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. இட ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. வகுப்பறை சிரித்தது, ஊர் சிரித்தது, ஊரே இகழ்ந்தது. அப்படி என்றால் வகுப்பறை சிரிக்க, வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரித்தார்கள். அந்த வகுப்பறையாகி அந்த இடத்திற்கு ஆகி வந்ததால், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்ததால் அது என்ன ஆகு பெயர்? இட ஆகு பெயர். புரிந்ததா? அடுத்து மூன்றாவதாக நாம் படிக்க போற ஆகு பெயர் கால ஆகு பெயர். மூன்றாவது ஆகு பெயர் என்னது? கால ஆகு பெயர். காலத்தை குறிக்கக்கூடியது. அதாவது கார் என்னும், அதாவது எடுத்துக்காட்டு கார் அறுத்தான். கார் அறுத்தான். கார்னா கார் காலத்தை குறிக்கக்கூடியது. கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. பயிருக்கு ஆகி வந்தது அப்படின்னா கார் காலத்தில் பயிரை என்ன செய்தாங்க? அறுவடை செய்திருக்காங்க. அந்த கார் காலத்திற்கு ஆகி வந்ததுனால், கார் காலத்தில் விளையக்கூடிய அந்த பயிருக்கு ஆகி வந்ததுனால் அது என்ன ஆகு பெயர்? கால ஆகு பெயர். டிசம்பரை சூடினால் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. டிசம்பரை சூட மாட்டார்கள். டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினால் அந்த காலத்துக்கு ஆகி வந்ததுனால் அது என்ன ஆகு பெயர்? கால ஆகு பெயர். இதெல்லாம் ஆகு பெயர் படித்தோம். பொருளாகு பெயர், இடாகு பெயர், காலாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். எடுத்துக்காட்டு என்னது? முல்லையை தொடுத்தாள். ரெண்டாவது என்ன ஆகு பெயர் படித்தோம்? இடாகு பெயர். இடாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னது? வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரிக்காது, அங்குள்ள மாணவர்களுக்கு அது ஆகி வந்துள்ளது. மூன்றாவது ஆகு பெயர் என்னது? காலாகு பெயர். எடுத்துக்காட்டு என்னது? கார் அறுத்தான். கார் என்ன கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்துள்ளது. அடுத்ததாக நாம் படிக்க போகக்கூடிய ஆகு பெயர் சினை ஆகு பெயர். சினை ஆகு பெயர். சினை என்றால் ஒரு உறுப்பு. மருங்கொழுந்து எடுத்துக்காட்டு மருங்கொழுந்து நட்டான். மருங்கொழுந்து நட்டான். மருங்கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்துள்ளது. மருங்கொழுந்துன்னா ஒரு பூ. அந்த பூ நடமாட்டான், அந்த செடிக்கு ஆகி வரும். இப்போ அது இன்னொரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன். வெற்றிலை நட்டான். வெற்றிலை நடமாட்டாங்க, வெற்றிலை கொடியை நினைச்சிருக்கான், நட்டுருக்கான். அதுக்கு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? வெற்றிலை நட்டுனா வெற்றிலை அதை கொடியை நட்டான், கொடிக்கு ஆகி வந்துள்ளனால் அது என்ன ஆகு பெயர்? சினை ஆகு பெயர். புரிந்ததா? அடுத்தது பண்பாகு பெயர்.
அதுக்கு எடுத்துக்காட்டு மஞ்சள் பூசினாள். மஞ்சள் பூசினாள். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. மஞ்சள் நிறத்துக்கு ஆகி வந்துள்ளது அந்த கிழங்குக்கு. நீலம் சூடினாள் என்பது நீல நிறத்திற்கு என்ன செய்திருக்கு, அந்த பண்பு ஆகு பெயர் வந்து பயின்று வந்துள்ளது. அடுத்ததாக தொழில் ஆகு பெயர். தொழில் ஆகு பெயர் உங்களுக்கு தெரியும். வற்றல் தின்றான். வற்றல் தின்றான் வற்றி போகக்கூடிய பொருள். அதாவது வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. வற்றல் தின்றான்னா எந்த வற்றி காய்ந்த அந்த தொழிற்பெயரை உடைய அந்த உணவுப் பொருளுக்கு ஆகி வந்ததுனால் அது என்ன பெயர், தொழில் ஆகு பெயர். அதுக்கு அடுத்ததாக கருவி ஆகு பெயர். கருவி அதாவது எடுத்துக்காட்டு வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். அது வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்துள்ளது. காரியமாகிய அதன் நிகழ்ச்சிகளுக்கு ஆகிறது. இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சி பார்த்தேன்னா தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகளை பார்த்திருப்போம். அதுபோல் வானொலி கேட்டோம்னா வானொலியில் வரக்கூடிய அந்த நல்ல செய்திகளை காரியத்தை கேட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்வோம், மகிழ்ந்தோம். அந்த கருவி காரியமாகிய அந்த நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததனால் அது என்ன ஆகு பெயர், கருவி ஆகு பெயர். கடைசியாக காரிய வாகு பெயர். காரியம் ஒரு காரியத்திற்கு ஆகி வரக்கூடியது. எடுத்துக்காட்டு பைங்கூழ் வளர்ந்தது. அந்த கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்தது. அந்த பைங்கூழ்னா பசுமையான செடி வளர்ந்தது என்ற பொருள். அதாவது அந்த கூழ் என்னும் காரியம் என்ன செய்தது, அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்துள்ளது. புரிந்ததா? மீதி உள்ளதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதாவது நாம் இந்த எதெல்லாம் படித்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதல்ல வந்து ஆகுபெயர். ஆகுபெயர் என்றால் என்ன? ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். இந்த ஆகுபெயர் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகுபெயர் எத்தனையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சரியா? அதில் ஒரு சில ஆகுபெயர்கள் தான் நாம் என்ன செய்திருக்கோம், புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சிலவற்றை தான் நாம் இன்றைக்கு படித்தோம். முதலாவது நம்ம எதை படித்தோம்? பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? முதலாகு பெயர். எடுத்துக்காட்டு என்னது? முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள் என்றால் பொருள் என்னது? முதற் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. அடுத்த ஆகு பெயர் என்னது? இட ஆகு பெயர். இட ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு கூறுங்கள். வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. புரிந்ததா? அடுத்து என்ன? மூன்றாவது ஆகு பெயர் கால ஆகு பெயர். எடுத்துக்காட்டு என்னது? கார் அறுத்தான். கார் என்னும் கால பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. அதுக்கு அடுத்த ஆகு பெயர் என்னது? சினை ஆகு பெயர். சினை ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு கூறுங்கள். மரங்கொழுந்து நட்டான். அது மரங்கொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்துள்ளது. அடுத்த ஆகு பெயர் பண்பாகு பெயர். பண்பாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னது? மஞ்சள் பூசினாள். அதாவது மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. அடுத்ததாக தொழில் ஆகு பெயர். தொழில் ஆகு பெயர் எடுத்துக்காட்டு என்னது? வற்றல் தின்றான். வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. அடுத்து கருவி யாகு பெயர். கருவி ஆகு பெயர் எடுத்துக்காட்டுனது? வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். அதாவது வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது. அடுத்ததாக காரிய ஆகு பெயர். அதாவது எடுத்துக்காட்டு பைங்கூழ் வளர்ந்தது. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்துள்ளது. புரிந்ததா? இன்றைக்கு எத்தனை ஆகு பெயர் படித்த ஞாபகம் இருக்கிறதா?
இன்றைக்கு 8 ஆகுபெயர் படித்திருக்கிறோம். இதனோட தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டும். ஆகுபெயர் என்றால் என்ன, அதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு, இது எத்தனை வகைப்படும், பொருள் ஆகுபெயர், இட ஆகுபெயர், கால ஆகுபெயர், சினை ஆகுபெயர், பண்பு ஆகுபெயர், தொழில் ஆகுபெயர், கருவி ஆகுபெயர், காரிய ஆகுபெயர். 8 ஆகுபெயர் நம்ம இதை படித்திருக்கோம். 8 ஆகுபெயரும் அதனுடைய பெயர், அதனுடைய ஒவ்வொரு ஆகுபெயருக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் ஒரு தொடர் தந்து இது என்ன ஆகுபெயர் என்று நம்மளால் என்ன செய்யணும், பார்த்ததை புரிந்து கொள்ள முடியும். ஆக மீதி உள்ள ஆகுபெயரை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த பகுதியை தயவு செய்து படித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.